இந்த மோதல்ல பாலஸ்தீனியங்க ஏன் சாகணும்? ஏன்னா குண்டுக வரும்போது கட்டிடங்கள் மட்டும்தான் இடிஞ்சு வருகிறது இல்ல. 2023 அக்டோபர்ல இருந்து 20,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இருந்துட்டாங்க. நேத்து மட்டும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருந்துட்டாங்க. காசா முட்டையில இருக்கு, சாப்பாடு இல்ல, தண்ணீர் இல்ல, கரண்ட் இல்ல, மருத்துவமனைகளும் பள்ளிக்கூடங்களும் செயல்படல. இஸ்ரேலோட மை அன்ஸ்வாட் நடவடிக்கை ஹமாஸை அழிக்கிறதா நோக்கம். ஆனா அதோட விலை ரொம்ப பயங்கரமா இருக்கு. வீடுகள், மருத்துவமனைகள், தங்குமிடங்கள் எல்லாம் குண்டு வீச்சுக்கு உள்ளாகுது. நிறைய அப்பாவி பொதுமக்கள் செத்து போயிட்டாங்க அல்லது இடிபாடுகளுக்குள் சிக்கிக்கிட்டாங்க. இறப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. மனிதாபிமான நெருக்கடி மோசமாகிட்டே போகுது. சர்வதேச நாடுகளோட பதில் ரொம்ப பலவீனமா இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குது, அதே நேரத்துல சமாதானத்துக்கு அழைப்பு விடுக்குது. ஆனா பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இதுக்கிடையில முன்னாள் அதிபர் ட்ரம்ப் காசால ரியல் எஸ்டேட் பத்தி பேசுறாரு. அங்க நடக்கிற துன்பத்தை பத்தி கண்டுக்கவே இல்லை. மோதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறப்போ நம்ம நாமே கேட்டுக்கணும். தலைவர்கள் அரசியல் லட்சியங்களை துருத்தும் போது அப்பாவி மக்கள் ஏன் கஷ்டப்படணும்? இந்த போர்ல பாலஸ்தீன மக்கள் தான் ரொம்ப பெரிய விலையை கொடுக்கறாங்க. அவங்களோட மனித நேயத்தை நம்ம மறந்துடக் கூடாது. உலகம் இதை விட நல்லா செய்யணும்.